நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 25வது நாள், 25வது திருப்பாசுரம். திருப்பாவை. ஒருத்தி மகனாய் பிறந்து. ஒருத்தி மகனாய் பிறந்து, ஒருத்தி மகனாய் பிறந்து, ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்து, தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்து, கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே, நெருப்பென நின்ற நெடுமாலே, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோரெம்பாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. இந்த திருப்பாவையில ஆண்டாள் கிருஷ்ணருடைய பகவானுடைய உயர்ந்த குணங்களை போற்றி பாடுறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அதாவது தேவகியின் வயிற்றில் பிறந்து அதே இரவில் யசோதையிடம் சேர்ந்து அவளிடம் வளர்ந்தவனே, யசோதை மகனாய் வளர்ந்தவனே அப்படின்னு சொல்றார். தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்து கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே. அந்த கம்சன் கெட்ட எண்ணங்கள் நிறைந்தவன், தீய குணங்கள், உன்னை அழிப்பதற்காக என்னெல்லாமோ செஞ்சு பார்க்கிறான். அப்பேற்பட்ட அந்த தீய குணங்களை உடைய கம்சனின் வயிற்றில் நெருப்பு என்ற பயத்தை மூட்டிய பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். உன்னை அறுத்தித்து வந்தோம், அப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட திருமாலே உன்னை நாங்கள் யாசித்து வந்தோம். எதற்காக? உன் அருளை பெறுவதற்காக. பறை தருதியாகி நீ எனக்கு அருள் செய், நீ எதற்காக வந்தோம்? நீ எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அதற்காக தான் உன்னிடம் நாங்கள் யாசித்து வந்திருக்கிறோம், உன் அருளை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னுடைய திருச்செல்வத்தையும் உன்னுடைய நற்குணங்களையும் பாராட்டி நாங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறோம். அப்படி பாடினால் எங்கள் வருத்தமெல்லாம் தீர்ந்து நாங்கள் மகிழ்ந்து வாழ்வோம் அல்லவா? திருமாலே சரணம். ஓம் நமோ நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.